வெல்கம் டு மித்திலாஸ் எலைட் கிச்சன். இன்னைக்கு நம்ம மேக்ரோனி பாஸ்தா பண்ணி காமிக்க போகிறோம், இந்தியன் ஸ்டைல். இதுக்கு மேக்ரோனி எடுத்திருக்கேன். எல்லா வெஜிடபிள் உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. மெயினாக இது தாளிக்கிறதுனா ஆயில் வேணும். அதுக்கு பச்சை மிளகாயும் பூண்டையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அரைக்கலாம் வேணாம், நல்லா நம்மளே இந்த இதில் தட்டி வச்சுருக்கேன். பூண்டும் பச்சை மிளகாவும் இதுதான் ஆலிவ் ஆயிலில் தாளிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம வதக்க போகிறோம். இதை வேக வைக்க போகிறோம். பாயில்டு வாட்டரில் வெங்காயம், தக்காளி, பட்டாணி, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், கேப்சிகம், புதினா தழை, பாலக்கீரை, சால்ட் டு டேஸ்ட் அண்ட் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் வேணால் ஊற்றிக்கலாம். அது நான் ஊற்றலை. இது மட்டும் இப்போ பாயில் பண்ண போகிறோம் வாட்டரில். தண்ணி நிறைய அந்த மாதிரி கடாயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஒரு லிட்டில் ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட்டு, அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வேகும். இந்த பாயில்டு வாட்டரில் இந்த மேக்ரோனி போட்டுறோம், நல்லா வேகட்டும். இப்போ மேக்ரோனி பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு ஹோல் பாத்திரத்தில் போட்டு வடிகட்டிக்கிறோம். வடிகட்டி ஒரு சைடு எடுத்து வச்சிடுறோம். அந்த கடாயிலே இப்போ சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு, நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அதை கொஞ்சம் விட்டு எண்ணெய் ஹீட் ஆகட்டும். நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு பூண்டு தட்டி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கோம். 15 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாயை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ போட்டு வதக்க போகிறோம். இது ரெண்டும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மசாலா, அந்த ஸ்மெல் அண்ட் டேஸ்ட், அது எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இது ரெண்டும் அந்த காரம் இதுவே போதும். நான் வேறு எதுவும் சில்லி பவுடர் ஆட் பண்ணல. எனக்கு இது போதும். குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கும் இதான் நல்லாயிருக்கும். என்னென்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கினப்புறம் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வதக்குறோம். அடுத்தது ஒரு காயாக போட்டுற வேண்டியது தான். எப்படின்னா நல்லா வேகிறதுக்கு டைம் எடுக்கிற காயெல்லாம் கொஞ்சம் முன்னாடி போட்டு வதக்கிக்கணும். பீன்ஸ் போடுறோம், அப்புறம் கேரட் போட்டு வதக்குறோம். அப்புறமா பட்டாணியும் போட்டுக்கிறோம். எல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு இருப்போம். இப்போ நான் கேப்சிகமும் முட்டைக்கோஸும் கடைசியாக தான் நான் போட போகிறேன். ஏன்னா கேப்சிகம் ஹாஃப் குக்கடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் சீக்கிரம் வெந்துடும், அதனால் அதை கடைசியாக போடுவோம். இப்போ இதை நல்லா வதக்கினப்புறம் நம்ம காலிஃப்ளவர் இருக்குல்லையா, அதை வெந்நீரில் உப்பு போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதை இப்போ போட்டிருக்கோம். சின்ன புழுக்கள் இருந்து எல்லாம் செத்துரும், அதனால் அந்த மாதிரி அலசிட்டு கொதிக்க வச்சு போட்டிருக்கோம். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வதக்குறோம். இப்போ தக்காளியும் போட்டு வதக்குறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து வதக்கிக்கிறோம். இப்போ பொடியாக கட் பண்ணி அலசிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கு கீரையை போட்டு வதக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய காய்கறி மோர் தென் ஈக்குவலன்ட் டு மேக்ரோனி பாஸ்தா. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை இப்போ மூடி வச்சு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும்னு 3 நிமிஷம் போல் வச்சுடுவோம். இப்போ முட்டைக்கோஸ் எடுத்து போட்டுக்கிறோம்.
அடுத்தது புதினா தழை இன்னும் போடாமல் இருக்குது, அதனால் அதையும் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அதெல்லாம் போட்டுட்டு ஒரு வதக்குறோம். இப்போ இது ரெண்டும் கொஞ்சம் வேகட்டும். அடுத்தது ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிய போகுது. இப்போ அடுத்தது கேப்சிகம் எடுத்து நம்ம போட்டுடலாம். இது வந்து ஹாஃப் குக்டாக இருந்தால் போதும், அதனால் இதை கடைசியாக போடுறோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து மேக்ரோனி பாஸ்தா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் வேலை. பாக்கி இது எல்லாமே வெந்துடுச்சு. காய்கறி மேக்ரோனி எல்லாம் தனித்தனியாக வெந்தாச்சு. இனிமேல் எல்லாம் கலக்கி ஒன்றா நம்ம சர்விங் பவுலில் எடுத்து வைக்க வேண்டியது தான். இதை நீங்கள் ஒரு சர்விங் பவுலில் எடுத்து வச்சுட்டு அது மேலே சாஸ் ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிடலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.